வணக்கம். ஒரு வார்த்தைக்கு நாம அகராதியில பாக்குற அர்த்தத்தை தாண்டி வேற ஏதாவது ஒரு பெரிய ரகசியமே இருக்க முடியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். வாங்க இந்த சுவாரஸ்யமான விளக்கத்துக்குள்ள போகலாம். ஆமாங்க, தமிழ். இந்த வார்த்தையை நாம தினமும் பயன்படுத்துறோம், கேக்குறோம். ஆனா இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம என்னைக்காவது நிஜமாவே யோசிச்சு பார்த்திருக்கோமா? பொதுவா தமிழ்னாலே என்ன சொல்லுவோம்? இனிமைன்னு சொல்லுவோம். அதுல சந்தேகமே இல்ல. அதோட ஓசை, அதோட இலக்கியங்கள் எல்லாமே ரொம்ப இனிமையானதுதான். இது ஒரு அழகான, சிம்பிளான ஒரு விளக்கம். ஆனா, என்ன சொல்றீங்க? இந்த ஒரே ஒரு வார்த்தை இந்த முழு பிரபஞ்சத்தோட ஒரு மேப்பா இருந்தா? ஆமாங்க, வெறும் இனிமைங்கிற அர்த்தத்தையும் தாண்டி பிரபஞ்சத்தோட ஆரம்பம், மனுஷனோட பரிணாம வளர்ச்சி, நம்ம ஆன்மாவோட மொத்த பயணம், இது எல்லாத்தையும் விளக்குற ஒரு ஃபார்முலாவா இந்த வார்த்தை இருக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படின்னு தான் பார்க்க இப்படி ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை நமக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பெரிய ஞானி, ஒரு கவிஞர். அவர்தான் இராமலிங்க சுவாமிகள். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான பேரு, வள்ளலார். அப்போ 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. சமஸ்கிருதம் தான் எல்லா இந்திய மொழிகளுக்கும் தாய்மொழின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கலந்துரையாடல்ல தான் வள்ளலர் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. அப்படியா, அப்போ தமிழ் ஒரு தண்டை மொழி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு பிரபஞ்ச ரகசியமே இருக்குன்னு விளக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாருங்க, அவரோட இந்த ஆழமான விளக்கம் அவர் காணத்துக்கு அப்புறம்தான் 1897ல சித்தாந்த தீபிகைங்கிற பத்திரிகையில வெளியாச்சு. சரி, வள்ளலார் சொன்ன அந்த பிரபஞ்ச ரகசியத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம என்ன பண்ணணும்? தமிழ்ங்கிற வார்த்தைய அதோட அடிப்படை சத்தங்களா, அதாவது அதோட மூலக்கூறுகளா பிரிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். த, ஆ, ம், ஏ, ழ். இந்த 5 சத்தந்தா. இந்த 5 அடிப்படை ஒலிகள் தான் தமிழ்ங்கிற வார்த்தையோட ஆன்மாவே. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு பிரபஞ்ச அர்த்தம் இருக்குன்னு சொல்றாரு. ஓகே, இப்போ இந்த 5 சத்தத்தையும் அவர் 2 முக்கியமான வகைகளா பிரிக்கிறாரு. நல்லா கவனிங்க, இது வெறும் தமிழ் இலக்கணம் கிடையாது. இது பிரபஞ்சத்தோட 2 அடிப்படை உணர்வு நிலைகளை பத்தின ஒரு விளக்கம். இங்க பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பிரிவினை. அ, இ மாதிரி உயிரெழுத்துக்களை சித்களைன்னு சொல்றாரு. அதாவது தூய உயிர் உணர்வு. அதே சமயம் து, ம, எள் மாதிரி மெய்யெழுத்துக்களை ஜடச்சித்களைன்னு சொல்றாரு. அதாவது பருப்பொருள் சார்ந்த உணர்வு. இதுல என்ன ஒரு ஆழமான விஷயம் இருக்குன்னா, உயிரில்லாத கல், மண் மாதிரியான ஜட பொருட்களுக்கும் கூட ஒரு விதமான உணர்வு நிலை இருக்குன்னு வள்ளலார் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. இந்த அட்டவணை பார்க்க கொஞ்சம் சிக்கலா தெரியலாம், ஆனா இதோட ஐடியா ரொம்ப சிம்பிள். பாருங்க, தாங்கிற சத்தம் தெய்வீக சக்தி மனநிலைக்கு இறங்கி வர்றத குறிக்குதான். இதுக்கு பேரு இரக்கம், அதாவது இன்வல்யூஷன். அதுக்கப்புறம் மாங்கிற நிலையில இருந்த ஆன்மா மெதுவா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ழ்ங்கிற உச்ச நிலைக்கு போகுது இல்லையா, அதுதான் ஏற்றம், அதாவது எவல்யூஷன். சிம்பிளா சொல்லணும்னா, கடவுள் கீழே இறங்கி வர்றதும் ஆன்மா திரும்ப மேல ஏறி போறதுமான முழு பயணமும் நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல கோட் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இப்ப நாம பிரிச்ச அந்த 5 ஒலிகளையும் ஒன்னா சேர்த்து தா, மிழ்ங்கிற 3 அசைகள் மூலமா ஒரு பிரபஞ்ச பயணத்தையே போகப் போறோம். தயாரா? அப்போ இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல் அசை தா. இது அந்த எல்லையற்ற பரும்பொருள், நம்ம கண்ணுக்கு தெரியற பருப்பொருளா இந்த உலகத்துக்கு இறங்கி வர்றத குறிக்குது. 2வது மீ. இப்படி உலகத்துல பிறந்த ஆன்மா அறியாமைங்கிற இருட்டுல இருந்து அறிவை நோக்கி மெதுவா மேலே ஏறி வர்றத குறிக்குது. கடைசியா ழள். இதுதான் உச்சகட்டம். அந்த ஆன்மா மறுபடியும் அந்த பரம்பொருளோட ஒன்னா கலந்து ஒரு பேரின்ப நிலைய அடையிறது. பிறப்பு, வாழ்க்கை, முக்தி, இந்த முழு சுழற்சியும் இந்த 3 அசைக்குள்ள இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம் இல்ல? இந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயமும் தெளிவா புரியும். த, அதாவது மேலிருந்து கீழே வர பயணம், இது இரக்கம். அப்புறம் மீ, அதாவது கீழிருந்து திரும்ப மேல போற பயணம், இது பரிணாம வளர்ச்சி. இது ஒரு முழுமையான வட்டம், ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஓகே, ஒரு வார்த்தைக்குள்ள இவ்ளோ பெரிய தத்துவமா? அப்போ இதோட உண்மையான முக்கியத்துவம் என்ன? வள்ளலார் இது மூலமா நமக்கு என்னதான் சொல்ல வராரு? வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்ங்கிறது நாம சும்மா பேசுற ஒரு மொழி மட்டும் கிடையாது. இல்ல, அது வெறும் காதுக்கு இனிமையா இருக்கிற சத்தங்களோட ஒரு கலவையும் கிடையாது. அதுக்கும் மேல ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இதுதான் அவரோட விளக்கத்தோட கிளைமேக்ஸ். தமிழ்ங்கிற வார்த்தையே ஒரு ஆன்மா எங்கிருந்து வந்துச்சு, இப்போ எங்க இருக்கு, கடைசியா எங்க போகணுங்கிற முழு பயணத்தையும் காட்டுற ஒரு ரூட் மேப். அது ஒரு மொழி மட்டும் இல்ல, அது ஒரு ஆன்மீக வரைபடம்.
வள்ளலார் கண்டுபிடிச்ச இந்த ஆழமான விஷயம் அவரோட மட்டும் நின்னுடல. 20ஆம் நூற்றாண்டோட இன்னொரு பெரிய தத்துவஞானி ஸ்ரீ அரவிந்தர், அவரும் தமிழோட இந்த விசேஷமான அமைப்பை பத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆரிய மொழிகளோட சில புதிர்களை புரிஞ்சுக்க இந்த திராவிட மொழியான தமிழ் தான் எனக்கு முதல் வழிய காட்டுச்சுன்னு சொல்றாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? தமிழோட கட்டமைப்புல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு அவரும் உணர்ந்திருக்காரு. அப்போ வள்ளலார் இறுதியா என்ன முடிவுக்கு வர்றாரு? தமிழ்ங்கிற வார்த்தையே ஒரு ஆன்மீக அனுபவத்துக்கான ப்ளூ பிரிண்ட் மாதிரி. சும்மா தமிழ்னு சொல்றதே ஒரு தியானம் மாதிரி தான். அதோட அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா அறியாமைங்கிற இருட்டுல இருந்து அருட்பெருஞ்சோதிங்கிற தெய்வீக ஒளிக்கு போறதுக்கான வழிய அதுவே காட்டும்னு சொல்றாரு. ஆக இந்த மொழியே அந்த தெய்வீகத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு கருவி. வள்ளலாரோட இந்த விளக்கம் நாம தினமும் பேசுற வார்த்தைகளை ஒரு புது விதமா பார்க்க வைக்குது இல்லையா? யோசிச்சு பாருங்க, நாம ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் இது மாதிரி வேற என்னெல்லாம் பிரபஞ்ச ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கலாம்? யாருக்கு தெரியும்?